விளைபொருட்களை கெட்டு போகாமல் வைத்திருக்கும் குளிர்பதன கிடங்கு வசதி இல்லாமல் ஏராளமான இந்திய விவசாயிகள் அவதிப்படுகின்றனர். குறைந்த செலவில் நீண்ட நாட்களுக்கு காய்கறிகளை பாதுகாக்கும் மாற்று ஒன்றை கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அது பற்றி பார்க்கலாம். தக்காளி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளை நீண்ட நாட்கள் பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு தேவைப்படுகிறது. குளிர்பதன கிடங்கு இல்லாமல் விளைபொருட்களை கெட்டு போகாமல் இருக்க செய்வதற்காக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆராய்ச்சி மாணவர்கள் பொன்விழி ரம்யா, செலஸ்டின் ஆண்டனி ஆகியோர் இணைந்து 2 வருட ஆராய்ச்சிக்கு பின் காய்கறிகளை பாதுகாக்கும் வைரஸ் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இந்த வைரஸை நீர்ம கரைசலாக்கி அதனை காய்கறிகளில் பூசுவதன் மூலம் காய்கறிகள் அழுகாமல் பாதுகாக்க முடியும் என ஆராய்ச்சி மாணவர்கள் கூறுகின்றனர். இந்த அழுகல் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசத்துக்கு எதிரான இந்த பாக்டீரியோஃபாஜிகள் அதுங்கன்னா வைரஸ் தான். அதுங்களை கண்டுபிடிச்சி அதுங்களை எப்படி நம்ம ஃபார்மர்ஸ்க்கு இதை ஃபார்முலேஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து அது ஒரு ப்ரோட்டீன் சொல்யூஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரோட்டீன் சொல்யூஷனில் அதிலோட சர்வைவல் அதுனா ரொம்ப காலம் அதில் தங்கி இருக்கிற மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சு அதோட அதை கோட்டிங் மாதிரி கொடுக்கறது. பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்களை கொண்டு இந்த சாஃப்ட்ராட்டை அந்த நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு மேற்கொண்ட ஆராய்ச்சியின் விளைவு தான் இந்த பொருள். இதன் மூலமாக ஒரு 40லிருந்து 50 நாள் வரைக்கும் வேளாண் விளைபொருள்களை பாதுகாக்கலாம். இந்த நீர்ம கரைசலை வணிகமயப்படுத்துவதற்காக கூடுதல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக கோவை வேளாண் பல்கலைக்கழக வணிக மேம்பாட்டு இயக்குனர் முருகேசன் கூறுகிறார். இதனை பயன்படுத்துவது பாதுகாப்பானது தான் என்றும் அவர் உறுதியளிக்கிறார். மனித நலத்திற்கு தீங்கு விளைவிக்காத தொழில்நுட்ப முறையாகும். நாங்கள் இப்போ வேறு காலேஜிலலாம் டெஸ்ட் பண்ண பின்னால் டாக்ஸிகாலஜி டெஸ்ட் எல்லாம் பண்ண பின்னால் தான் அதை கொண்டு வந்திருக்கோம். அப்போ சமையலறையில் நம்ம கழுவி சாப்பிடும்போது அப்படி கழுவிட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த கண்டுபிடிப்பை தேசிய வேளாண் புதுமை திட்ட அமைப்பு சிறந்த கண்டுபிடிப்பாக தேர்வு செய்துள்ளது. 1 கிலோ காய்கறியை பாதுகாக்க 30 பைசா மட்டுமே செலவாகும் என ஆராய்ச்சி மாணவர்கள் உறுதியளிக்கின்றனர். நடைமுறைக்கு சாத்தியமான கண்டுபிடிப்பாக இது இருக்கும் பட்சத்தில் இந்திய விவசாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து சுதீஷ்.